அழகாக களை எடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பர். ஒரு புல் இல்லாமல் இருந்தால் பயிர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மிளகாய், வாழை, ஊடுபயிர வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் செடி நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகாய் செடி இதாங்க சின்ன வெங்காயம், அழகாக இருக்குது. வாழை, வாழைக்கு உள்ள வெங்காயம், வெங்காயத்துக்குள்ள ஊடுபயிரா மிளகாய். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நோய் வந்திருக்கு இந்த செடி. தக்காளி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதாங்க தக்காளி பார்க்காதவங்கெல்லாம் பார்த்துக்குங்க. நல்ல தக்காளி பழம்லாம் காய்ச்சிச்சின்னா கிராமத்தில் அப்படியே பசியான நேரத்தில் வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் சாப்பிட்லாம். தக்காளி நட்ட எவ்வளோ இடைவெளியோடு இருக்கணும், போல் நெருக்கம்லாம் கொஞ்சம் இடைவெளி விடணும், அழகாக இருக்கும். போட்டிருக்காங்க பாருங்க தக்காளி, வாழைக்கண்டு. இப்படி களை எடுத்து விவசாயம் பண்ணி சுத்தமாக அழகாக இருந்தால் பயிர் நல்லா விளைச்சல் வருங்க. வாழை நல்லா வரும். இந்த வாழை எதுக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன் இவ்வளோ தனியாக கிடக்கு போல வாழை சேர்ந்து? இந்த வாழையில் எதாவது பழுது போயிடுச்சுன்னா, வாழைகள் ஏதாவது வாழைக்கண்டு ஜோடையாயிடுச்சு, ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த கட்டையை தூக்கி அந்த இடத்துல எடுத்து கொண்டு வைப்பாங்க. அந்தந்த ஊரில் விவசாயத்துக்கு ஆள்லாம் கிடைக்கிறதில்ல. பக்கத்து ஊரில் போய் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்த டம்ளர் பாருங்கள். இது பிஸ்கட்டு, டீ வடை பிஸ்கட்டு டயத்துக்கு வாங்கி கொடுக்கணும். வண்டியில் கொண்டு ஏற்றிட்டு வரணும், போய் ஏதாவது டிராக்டர் எதாவது வச்சுருக்கணும், இல்லாட்டி வாடகைக்கு பிடிக்கணும். எல்லாம் கொண்டு வந்து 100 நாள் வரையில் நிறைய காசு ஆயிடுச்சு சம்பளம். 100 நாள் வேலையை சோம்பேறித்தனமாக பார்த்து இது ஒரு வருமானம் ஆகிட்டனால இங்கே விவசாயத்துக்கு ஆட்கள் அவ்வளோ வர்றதில்லை. விலைவாசி ஏறி போச்சு. வாழைக்கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, வாழைத்தாரெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்க்கெலாம் விற்கும் சில நேரம். இந்த பொங்கல் சீசன் நேரத்துலலாம் பயங்கரமான விலை ரேட்டு போகும் வாழை இலை. மற்ற நார்மலான நேரத்தில் பாவம் அந்த வேலை குளிக்க கூட காசு வராது. ஒரு நாளைக்கு அந்த விவசாயியோட வாழைக்காய் விற்கிறத அவங்களுக்கு எடுத்து போடுறேன். குட் மார்னிங். பசுமையாக இருக்கா பார்க்குறதுக்கு? பாருங்கள், ரம்மியமான குரல், பறவைகள் குரல் கேட்குது, சத்தம் கேட்குதா? குட் மார்னிங், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு பசுமையாக வந்து தோட்டத்துக்குள்ளே திரியிறேன் பார்த்தீங்களா? பொங்கல் வீட்டில் வச்சிட்ருக்காங்க, இப்போ போகணும். இப்போ எல்லோருக்கும் காலை வணக்கம். நல்ல மண் அணைச்சிருக்காங்க பாருங்கள். நல்ல மண் அணைச்சிட்டா வெங்காயம் நல்லா வரும். குட் மார்னிங், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தை பிறந்தது. எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.